அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புக் பார்த்தீங்கன்னா வந்து, இது ஒரு ரொம்ப ஃபேமஸான புக்கு. தல்பிசுல் இப்லீஸ் சொல்லக்கூடிய ஒரு புக் இது ஆக்சுவலி. இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மார்க்கத்த படிக்காதவங்க, மார்க்கம் தெரியாதவங்க, அவங்களுக்கு இல்ல. இப்ப இந்த புக் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, மார்க்கம் நல்லா தெரிஞ்சவங்க, மார்க்கம் நல்லா புரிஞ்சவங்க, ஹதீஸ் கலையில அறிஞரா இருக்கக்கூடியவங்க, அல்லது மார்க்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், அல்லது மார்க்கத்துல பிடிப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கான புக்கு. ஏன்னா வந்து இந்த புக் பேசக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து, ஷைத்தானின் குழப்பங்கள். ஓகே. ஷைத்தானின் குழப்பங்கள் மாரி பேசுது. இந்த புக் வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப நாளா இருக்கு. ஆனா தமிழ்ல வந்து இந்த புக் இல்ல. ரொம்ப வருஷங்களா இல்ல. ஓகே. அது வந்து இப்ப அல்ஹம்துலில்லாஹ் வந்து தமிழ் மொழிபெயர்ப்புல வந்து அழகா வந்து கொண்டு வந்திருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். தல்பீஸ் இப்லீஸ் சொல்லிட்டு முத்தர்ஜிம் பப்ளிகேஷன் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இபிசி ஏற்படுத்தும் குழப்பங்கள். யாருக்குன்னா மெயினா வந்து இந்த புக் வந்து நான் எதுக்கு படிக்கணும்னு சொல்றேன்னா, நம்ம வெப்சைட்ட ஃபாலோ பண்ற எல்லாரும் வந்து மேக்ஸிமம் நெறைய மார்க்கத்த வந்து படிக்கக்கூடியவங்க, மார்க்கத்த வந்து அறியக்கூடிய வாய்ப்பு அல்லது வந்து அத வந்து ஆர்வம் கொண்டவங்க. அவங்க கண்டிப்பா இந்த புக்க வந்து படிச்சே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த புக் வந்து சூப்பரா இருக்கும். எந்த மாதிரிலாம் வந்து சைத்தான் வந்து முஸ்லிம்கள குறிப்பா வந்து மார்க்கப்பட்டுள்ள மக்கள வழிகெடுப்பான். சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் அழகா பேசுது. உதாரணத்துக்கு நான் சொன்னா வந்து, இப்ப இதுல வந்து உதாரணத்துக்கு முஹத்தீஸ்கள பத்தி பேசியிருக்கோம். முஹத்தீஸ்கள் அதாவது ஹதீஸ்களை அறிஞர்கள். ஹதீஸ்கள் அவங்க தான் தொகுக்குறாங்க. ராவிகள தொகுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன குழப்பம் ஏற்பட போகுது? அவங்க தான் வந்து ஹதீஸே தொகுக்குறாங்க. அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களையும் குழப்பத்துல உண்டாக்குறது என்னன்னா வந்து வாஜிப்கள அது வந்து கடமையான உபரி கடமையான தொழுகைகளை விடுறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஆர்வப்படுறாங்கன்னா, ஹதீஸ்கள தூக்குறதுக்கு, ஹதீஸ்கள கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கடமையான விஷயங்கள் விட்டுறாங்க. நீங்க நெறைய பார்த்துருக்கலாம். இஸ்லாம் சொல்லிட்டு தொண்டுகள் செய்யக்கூடியவங்க, அல்ல இஸ்லாம் சொல்லிட்டு நெறைய விஷயங்கள்ல வந்து ஈடுபடக்கூடியவங்க, வாஜிப்கள விட்டுருவாங்க. அதுல ஒரு சைத்தான் எப்படி காமிப்பான்னா வந்து, உண்மையிலேயே அதிக நன்மை கொண்ட விஷயங்கள் என்ன காமிப்பான்னா வந்து, கம்மியா நன்மைன்னு காமிப்பான். உண்மையிலேயே மிக கம்மியா நன்மை கொண்டவர, இதெல்லாம் பண்ண பாரு, இதெல்லாம் வேற லெவலா நன்மை சொல்லிட்டு காமிப்பான். அந்த மாரி நன்மைகள வந்து குறைச்சு அவன இது பண்றதுக்கு, அதே மாரி வந்து வாஜிப்கள் விட்டு பாவி ஆக்குறதுக்கு சைத்தான் முற்படுவான விஷயம் நெறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இந்த புக்ல. ஏறத்தாழ ஒரு பெரிய புக் இது அல்ஹம்துலில்லாஹ். இப்புஸ்னா ஷர்ட்னு ஸ்டாக் வந்திருக்கு இன்ஷா அல்லாஹ். நீங்க புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1 வீக்ல உங்களுக்கு டெலிவரி ஆகும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.